வெல்கம் டு ஐரெக்ஸின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வில்லேஜ் குக்கிங் சேனல் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அதுல இருந்து தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓ இதுவா? ஆடு கொட்டை கோழி முட்டையும் ஆட்டு பங்கும் செம்மையா சமைக்கிறான். பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புக்கே டீசெண்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓ கொட்டைக்குள் முட்டை. ஓ அந்த பையன் சொன்னதுதான் பண்றாங்க. எனக்கும் பசிக்கும் கூடாது. ஏ அப்பா எத்தனை ஆடு அப்போ. வெட்டவே இல்லையா? அப்படியே போடுறாங்க. இல்ல கழுவிட்டு வெட்டுவாங்க. அப்படி இருக்கும். தண்ணி என்ன தண்ணி ஊத்தணும் சட்டிக்கு? மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். மஞ்சள் காந்து என்ன வெட்டலையா? வெட்டல போல இருக்கு. அதான் சொன்னேன். வெட்டி தானே கழுவாங்க. ஓ வேக வைக்க போறாங்க. ஓ அந்த இட்லி வேக வைக்கிற மாதிரி அப்படியே இது பண்றாங்க. வேக வச்சு என்ன பண்ணுவாங்க? முட்டை. அப்போ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இட்லி இது பண்ற மாதிரி தான். தண்ணி ஊற்றிட்டாங்க. வச்சுட்டாங்க. வந்துருச்சா? இட்லி வைக்கிறது தான். ஓ இப்போ இதுக்கப்புறம் வெட்டுறாங்கப்பா. ரொம்ப பெருசா இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நாலு நாள் மட்டும் வரேன். காளான் மாதிரி இருக்கு. அதான் அந்த உள்ள இருக்கலாம் பாரு, அப்படியே இருக்கு. கறி மாதிரியே இல்ல. என்ன உருளைக்கிழங்க வெட்டுற மாதிரி உருளைக்கிழங்க அவிச்சு வெட்டுற மாதிரி இருக்கு. ஓ வேக வைக்கிறாங்களா? ஏ அப்பா எத்தனை முட்டை. அங்க எத்தனை இது போட்டிருக்காங்களோ அது மாதிரி போல. எவ்வளவு இருக்கும் முட்டை? ஒரு 100 முட்டை இருக்குமா? இல்ல 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 அது உள்ள எடுத்து காட்டுறாங்க. வெந்ததை உரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி ஊற்றி சூடு போயிடும். அவ்வளோதான். அவன் உடச்சு உரிக்க ஆரம்பிச்சிடும். மழை நேரத்துல என்ன பண்ண போறாங்க? சேர்த்து குழம்பு ஊற்றி போறாங்களா என்னன்னு தெரியலையே. அதை அவிச்சுட்டாங்க, இதையும் அவிச்சுட்டாங்க. என்ன பண்ண போறாங்க? இதையும் வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் அது அவிச்சு என்ன பண்ண போறாங்க? அது தனி இது தனி ஆயிடுமா? இதே வெட்டுவாங்க, இதையும் அதே மாதிரி வெட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சொன்னலதான், அதுக்குதான் வச்சிருக்காங்க. சபையிலே வச்சு மரம் மிச்சமாயிருச்சான்னு தண்ணி ஊத்தி குடிப்பாங்க. மழை வந்துருச்சுப்பா.
இதெல்லாம் வெட்டுறாங்க, காயெல்லாம் போட்டு குடமிளகா வெட்டிட்டு இருக்காங்க, மழையிலயும் உட்காந்து வெட்டிட்டு இருக்காங்க. ஏ அப்பா எவ்வளோ கிரேவி போல. அதான் நினைக்கிறேன். செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. பச்சை வகை வா. நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கருவேப்பிலை. அரைச்ச இஞ்சி பூண்டு, நறுக்கின தக்காளி, வா. பச்சை மிளகாய், ஈஸியா இருக்கு இந்த மாதிரி பாத்திரத்துல கிண்டுறதுக்கு. அனல் அடிக்கும், கொல்லமும் ஈஸியா இருக்கும். தோசை இல்ல அது அகலமா இருக்குல்ல, அதனால அகலமா இருக்கு, ஆனா அது தீ எரியல. ரெடி ஆயிடுச்சு. அதான் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடும். எடுத்த ஆட்டு பந்து, சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, ஓ பட்டாணி காய்கறிலாம் சேர்த்துக்கணும். வண்ண வண்ண கூட மிளகாய், ஏன் இது போடுவாங்க, நல்லா இருக்குமா என்ன? நல்லா இருக்கும் போல. அவிச்சு நறுக்கின முட்டை, மொத்தமா கொட்டுங்க, இப்பதான் நிறைய இருக்கு பாருங்க. தூக்கி கொட்டுங்க, ஈக்குவலா வரும்ல இப்போ. ஆஹா முனுக்கின கல்யாப்பை, பெரிய மச்சான் நிறைய வராது, எதை தொட்டாலும் பெரிய மச்சான் பெரிய. கொத்தமல்லி. ஆஹா இருந்துச்சா? அவ்வளோதான். நாங்க போறோம்டா. இதே சோறுல போட்டு சாப்பிடுவோம். வெறுப்பேத்துறாங்க. ஐயோ அதான் நல்லா இருக்கும். அதெல்லாம் என்ன குழம்பு இருக்கு, இது வேற எதுவுமா இருக்கு. குழம்பு வச்சிருக்காங்க போல. இது வச்சிருக்காங்க வந்து சைடிஷ் மாதிரி. மட்டன். ஆட்டோட பந்து, இருக்கு இருக்கு. 6 மணி ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்போ எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க, மத்தியான சாப்பாடு நைட்டு சாப்பாடு ஆயிடுச்சு. மசாலா கலந்த முட்டை, இது வேற அடிக்கடி வெறுப்பேத்துறாரு. இன்னைக்கு கிடா குட்டியோட பந்து. ரொம்ப பேர் இதை சாப்பிட மாட்டாங்க, ஆனா அதை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இதோட டேஸ்ட். நல்ல கிடா பந்து அவிச்சுப்புட்டு, முட்டையை அவிச்சுப்புட்டு, கமகமுன்னு நல்லெண்ணெய் ஊத்தி, நல்ல காரசாரமா கமகமுன்னு மசாலா சேர்த்து, அந்த குடமிளகா பச்சை பட்டாணிலாம் இதோட டேஸ்ட்டை எடுத்து கொடுத்து அருமையான சாப்பாடு. அது ஆட்டுக்கறி குழம்போட இன்னைக்கு நச்சுன்னு ஒரு புடி சாப்பாடு போடுறாங்க. நைட் ஆயிடுச்சு. ரூம் அவங்க இதில் வச்சு போட்டாங்க, இல்லை வெளியில் வைப்பாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. சரிங்கம்மா. சூப்பர், நல்லா இருந்துச்சு. அது பார்க்கவே அப்படி இருக்கு, ஆனால் இதை நிறைய பேர் வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க. ஐயா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. நிறைய நிறைய ஐட்டம் இவங்களே பார்த்தீங்கன்னா அந்த இது குடல், இந்த ஆட்டுத்தலை இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்பிடவே மாட்டாங்க. இப்பயும் ஏதாவது ஆட்டமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. கஷ்டமா இருக்கு உண்மையாவே. சாப்பிட்றதுக்கு யோசிக்க வேண்டியதா இருக்குது. அது பழகி இருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் அதெல்லாம் விருப்பப்பட மாட்டேன்.
இது அதுவே சாப்பிட மாட்டா, இப்ப இதெல்லாம் சுத்தம். ஆனா பார்க்க நல்லா இருக்கு. ஆமா ஆமா நல்லா இருக்கும். அதான் சொல்றேன்ல, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டும் சில ஐட்டம் நான் சாப்பிடவே மாட்டேன், நான் இதெல்லாம் தொடவே மாட்டேன்ப்பா, இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்